ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஸ்பெஷல் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் மில்லட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 கப்பு மிக்ஸ்டு மில்லட் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்டு மில்லட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மில்லட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம நல்லா இதை வறுத்துடலாம். நல்லா இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சின்னு வந்து வச்சிடலாம். நல்லா வறுபட்டுருக்கு மில்லட். நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு. துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்துடலாம். இப்போது 1 கப்பு துருவின கேரட் சேர்த்துட்டுருக்கேன். நல்லா இதையும் நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதே சூட்லேயே ரவையும் நல்லா வறுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் நம்ம அரைச்சின்னு வந்த மில்லட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம இந்த ரவை, கேரட் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 கப் தயிர் சேர்த்துட்டுருக்கோம்ல, அந்த கப்பால் தான் நான் மில்லட் அளந்து எடுத்துட்டேன். ஸோ அதே கப்பால் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் தேவைப்படுறது. இன்னொரு 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அது இட்லி மாவு பதத்து வர வரைக்கும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கெட்டியாக இருக்குது. ஸோ அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப ஹார்டாகிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நான் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த மாவுலேருந்து ஊற்றி இட்லியாக வச்சுருக்கோம். ஒரு 15 நிமிஷம் ஆவிலே நல்லா வேகட்டும். இட்லி நல்லா வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான ஃப்ளஃபியான மில்லட் இட்லி ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி.
ஹெல்த்தியான மில்லட் இட்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.